கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை பகுதியில் தமிழக அரசால் தரப்பட்ட வெள்ள நிவாரணத் தொகைக்கான ரூபாய் நோட்டுகள் 2005ஆம் ஆண்டுக்கு முன் அச்சிடப்பட்டவை என்பதால் பயனாளிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீதர் தந்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு 20 கோடிக்கு அதிகமாக நிவாரணம் வழங்கப்படுது. குறிப்பாக பத்திரக்கோட்டை பகுதியில் வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை செல்லாத நோட்டுகள் கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதை தான் நாம் தற்போது நேரடியாக பார்ப்பதற்காக விசாரிக்க வந்தோம். கரூர் வைசா பேங்கில் சென்று இந்த நோட்டுகளை 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயற்சித்த முருகானந்தம் நம்மோட இருக்கா. அவட கேட்போம். சார், உங்களுக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? என்ன சொல்றாங்க? எதுக்காக செல்லதான் சொல்றாங்க? சார், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பத்திரக்கோட்டை கிராம மக்களுக்கு இந்த பணத்தை நிவாரண நிதியா தமிழக அரசு வழங்குச்சு. இந்த பணத்தை நாங்க ஐஓபி ஸ்டேட் பேங்க் எல்லாம் கொண்டு போய் காட்டணும். கடலூர் கரூர் பேங்க் விசாரிச்சோம். அந்த பணத்தை இது 2002ல இந்த பணத்தை ரெக்கவரி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை வெளியிட மாட்டாங்களே, எப்படி உங்களுக்கு யார் கொடுத்தேன்னு என்ன மேனேஜர் கேட்டாரு. தமிழக அரசு வெள்ள நிவாரண நிதியா அந்த பணத்தை எங்களுக்கு வழங்கினாங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன். சரிப்பா, அந்த பணத்தை நான் எங்களுக்கு அக்கௌண்ட்ல கட்டுங்க, அக்கௌண்ட்ல கட்டினா அதுக்கப்புறம் மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெள்ள நிவாரண நிதியா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணத்தை கொடுத்து நாங்க பேங்க்ல கொண்டு போய் பணம் கட்டி எடுத்தா அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி குடிசையை சரி செய்ய முடியும்? அங்க வாழ கரும்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி இந்த நிவாரணம் சரி பேங்க்ல போட்டு எடுக்க முடியும்? சாப்பாடு உடைகள் அந்த மக்களுக்கு எப்படி நிவாரணத்தை பயன்படுத்த முடியும்? இதை தமிழக அரசு எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க? எவ்வளவு பேர் இது நோட்டுகள் வச்சுக்கிறாங்க? சுமார் 140 பேருக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல இதுல பாதி பேருக்கு 1 லட்சம் ரூபாய் மேற்பட்ட பணங்கள் ப்ரௌன் ஷீட் ஒட்டி இருக்கு. சில பணங்கள் அது வருஷ தேதின்னு சொல்றாங்க. இந்த பணத்தை எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்க மறுக்கிறாங்க. இதை தமிழக அரசு உடனே தலையிட்டு இது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக நாமும் நேரில் விசாரணை செய்தோம். குறிப்பாக கரூர் வைசா மேலாளரிடம் நேரடியாக கேட்டதற்கு 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த பணம் அனைத்துமே ரிசர்வ் வங்கி மீண்டும் ஒப்படைக்க சொல்வதாகவும் அதற்கு பதிலாக புதிய நோட்டுகளை தர ஆணையிட்டிருப்பதாகவும் அதனால்தான் இந்த பிரச்சனை, இதுக்கு மீண்டும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு மாற்றிக் கொடுக்கப்படும், ஆனால் நேரடியாக எங்குமே செல்லாது, இந்த செல்லாத நோட்டை எப்படி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை என்ற அதிர்ச்சி தகவலை மேலாளரே நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அரசு நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கிறது. பசியால் வாடும் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் என்பது செல்லாத நோட்டுகளால் கொடுக்கப்பட்டதால் தான் தற்போது இந்த அவல நிலை என்பது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இது மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள் வைக்கப்பட்டாலும் இதுவரை மாவட்ட நிர்வாகத்திலும் நாம் குறிப்பாக பண்ருட்டி தாசில்தாரிடம் கேட்டோம். விரைவில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கூறினார். ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக தான் தற்போது இந்த அவலநிலை இங்கே ஏற்பட்டு வருது. விரைவில் இது மாற்றிக் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.